சிங்கக்குட்டியின் ஆசை. ஒரு பெரிய காட்டு பகுதியில நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு வந்தன. எல்லா மிருகங்களும் அவற்றோட குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தன. அந்த காட்டுல ஒரு அழகான சிங்கத்தோட குடும்பமும் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல அம்மா, அப்பா, 2 குட்டி சிங்கங்கள் இருந்தனர். 2 குட்டி சிங்கங்களும் மிகவும் சுறுசுறுப்பானவை. இவங்க 2 பேரும் காட்டுக்கு நடுவுல ஓடுற ஆத்துல நீந்தி விளையாடி நேரத்தை கழிப்பாங்க. நீந்தி விளையாடிட்டு அங்க இருக்கிற மாமரங்கள், தென்னை மரங்களை சுத்தி சுத்தி விளையாடுவாங்க. அப்புறம் அங்கங்க குவிந்து இருக்கிற மணல் மேட்டுல சறுக்கி விளையாடுவாங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு பொழுது சாயறதுக்குள்ள அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அப்பா சிங்கம் காட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது, பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு கண்டிப்பா சொல்லிருக்காரு. அப்பா சிங்கம் சொன்னபடி ஒவ்வொரு நாளும் 2 சிங்கங்களும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துரும். 2 குட்டி சிங்கங்கள்ல ஒரு குட்டி சிங்கம் கொஞ்சம் தைரியமானது. அதுக்கு எல்லா இடங்களுக்கும் போகணும், விளையாடணும்னு ஆசை. அதோட மனசுல எப்பொழுதும் இன்னொரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை அது? காட்டை விட்டு பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போயிட்டு வரணுங்கிறது தான் அந்த ஆசை. அது நினைச்சபடி ஒரு நாள் ஆத்துல நீந்தி விளையாடிட்ட பிறகு இன்னொரு குட்டி சிங்கத்துக்கிட்ட எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டு அதையும் கூட்டிக்கிட்டு மெதுவா காட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. வெளியில வந்த பிறகு அங்க தூரத்துல பெரிய பெரிய கட்டிடங்கள், வீடுகள்லாம் இருந்தன. அத பார்த்ததும் 2 குட்டி சிங்கங்களுக்கும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி. அதனால 2ம் வேகமா ஓட ஆரம்பிச்சது. அப்படியே விளையாட்டா ஒரு பெரிய வண்டி பின்னாலேயே ஓடி அந்த வண்டி போன கட்டிடத்துக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம 2 குட்டி சிங்கங்களும் கட்டிடத்துக்குள்ள வந்ததும் பயத்துல அங்க போட்டிருந்த பெரிய திரைக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுக்கிட்டாங்க. அங்கிருந்து எட்டி பார்த்த நம்ம சிங்கங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் தெரியுமா? அந்த வண்டியிலிருந்து புலி, கரடி, குட்டி யானை, குரங்கு, சில பறவைகள் மற்றும் இவைகளை போன்றே 2 சிங்கங்களையும் இறக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆச்சரியம் கொஞ்ச நேரத்துல மகிழ்ச்சியா மாறிடுச்சு. எப்படி? அந்த நண்பர்களுக்கு, அதாவது வண்டியிலிருந்து இறங்கி வந்த மிருகங்களுக்கு நிறைய பழங்கள், காய்கறிகள் மற்றும் இன்னும் சில உணவெல்லாம் கொடுத்தாங்க. உடனே நம்ம தைரியமான குட்டி சிங்கத்துக்கு எப்படியாவது இங்கேயே தங்கிடணும்னு ஆசை வந்துடுச்சு. மேலும் அங்க மிருகங்கள் விளையாடுற மாதிரியான நிறைய பொருட்கள் இருந்தன. இன்னொரு முக்கியமான தகவல், இவங்களை பாக்கறதுக்கு நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. இந்த மிருகங்களை பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. இதையெல்லாம் பார்த்த நம்ம குட்டி சிங்கங்களுக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி. அப்படியே கொஞ்ச நேரம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்த குட்டி சிங்கங்களுக்கு உண்மையான அதிர்ச்சி ஒண்ணு காத்துட்டு இருந்தது. என்ன அது? அந்த கட்டிடத்துக்கு பின்னால இருக்கிற ஒரு மூடிய அறையோட கதவு லேசா திறந்திருந்தது. அங்க போய் பார்த்தா உள்ள 2 மனுஷங்க இருந்தாங்க. அவங்க கையில ஒரு நீளமான பெரம்பு இருந்துச்சு. அந்த பெரம்பால அங்க இருக்கிற சில குட்டி மிருகங்களை அடிச்சாங்க. இத பார்த்துட்டு நம்ம 2 குட்டி சிங்கங்களும் அந்த கட்டிடத்தை விட்டு மெதுவா வெளியேறின. வெளியில வந்த பிறகு சாலையோரமா வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. சிறிது நேரத்துல நம்ம குட்டி சிங்கங்கள் காட்டோட எல்லைய வந்து சேர்ந்தன. காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தைரியமான குட்டி சிங்கம் 2 செய்திகளை யோசிச்சுது. முதலாவது, அந்த கட்டிடத்துல சர்க்கஸ் கம்பெனின்னு போட்டிருந்தது. ஏன் அங்க இருக்கிற மனுஷங்க இந்த மாதிரி மிருகங்களை துன்புறுத்துறாங்கன்னு அதுக்கு தெரியல. இன்னொன்னு, மிருகங்களோட சுதந்திரத்தை பறிச்சிட்டு மனுஷங்களோட கேளிக்கைக்காக அவைகளை வதைப்பது சரியில்லை என்ற எண்ணம் தான் அது. என்ன சிங்கம் நினைக்கிறது சரிதானே? இப்ப 2 குட்டி சிங்கங்களும் என்ன சொல்லும்? டாடா டாடா. கதை ஆசிரியர் மற்றும் கதை சொல்லி ஷர்மிளா தேவி சிவகுமார். தயாரிப்பு புரொஃபசர் டாக்டர் VPR சிவகுமார், மல்லாங்கிணறு. இந்த கதை உங்களுக்கும் உங்க
குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆட்டுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம குழந்தைங்க வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது மாதிரியான பல கதைகளுக்கு நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.